கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நன்மை நிறைந்த நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய நெருக்கங்களை, கலக்கங்களை, தோல்விகளை எண்ணி நாம் சோர்ந்து போயிருப்போம். ஆனால் கர்த்தரை நாம் நம்பும் பொழுது, கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது அவர் நம்முடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீனத்தை பலமாய் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய இயலாமையிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். பாவத்தில், அக்கிரமத்திலிருந்து நம்மை தூக்கி விடுகிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, நாம் இப்பொழுதும் செப்பனையா 3ஆம் அதிகாரத்திலே 14-15 நாம் வாசிக்கும் பொழுது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு. ஏன் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எனக்கு வரணும்? ஏன் எங்கிருந்து வருது? யாராலே வருது? எதற்காக வருதுன்னா, நீ கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறதுனாலே, நீ கர்த்தரை ஆராதிக்கிறதுனாலே, தேவனாகிய கர்த்தரை நீ விசுவாசிப்பதினாலே உனக்கு இப்படிப்பட்ட மகிழ்ச்சி உன் வாழ்விலே காத்திருக்கிறது என்று சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி. அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறோம். எங்க பார்த்தாலும் தீங்கு. அந்த தீங்கு நமக்கு வந்து விடுமோ, அந்த ஆபத்து நமக்கு நேரிடுமோ, அந்த வியாதி நமக்கு வந்து விடுமோ என்று சொல்லி அநேக சூழ்நிலைகளிலே நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் அந்த தீங்கை கண்டு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். தேவ பிள்ளைகள், அவர் தீங்கு வரும் நாளிலே அவர் தம்முடைய கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து வைக்கிறவராயிருக்கிறார். வேல் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார், உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார் என்று சொல்லி. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு அநேக சூழ்நிலையில உன் மகிழ்ச்சியை இழந்து ஒவ்வொரு நாளும் வரப்போகிற ஆபத்தை எண்ணி, வரப்போகிற நஷ்டத்தை எண்ணி, ஐயோ இப்படி நஷ்டம் வந்து விடுமோ, இப்படிப்பட்ட ஆபத்து நேரிடுமோ, இப்படிப்பட்ட வியாதி எனக்குள்ளே வந்து விடுமோ என்று சொல்லி அநேக காரியங்களை குறித்து ஒரு வேளை நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களே ஆனால், சோர்ந்து போய் கொண்டிருப்பீர்களே ஆனால், பயந்து கொண்டிருப்பீர்களே ஆனால், கர்த்தர் சொல்றாரு, நான் உன் நடுவிலே இருக்கிறேன், நான் உன் நடுவிலே இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பா. எனக்கு அருமையானவர்களே, எத்தனையோ பேர் சொல்லலாம், நான் உன்னோடு இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ பயப்படாதுன்னு சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, அவர்கள் நம்மோடு இருந்தாலும் கூட நம்முடைய பயங்களுக்கு நம்மை நீங்களாக்க முடியாது, நமக்கு வருகிற ஆபத்துக்கு அவர்கள் நம்மை நீங்களாக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நான் உன் நடுவிலே இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். அருமையானவர்களே, திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரத்தை வைப்பார்கள். இது வழக்கம். ஏன் சொன்னா, அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவிலே இருக்கிற அத்தி மரத்திலே காவலாளியானவன் அவன் ஏறி உச்சியிலே நின்று அந்த தோட்டத்திலே குழிநரிகளோ, சிறுநரிகளோ, விலங்குகளோ, மனிதர்களோ வந்து அதை சேதப்படுத்தாதபடி, களவாடாதபடி அதை கண்காணிக்கும்படியாய் திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரத்தை வைத்து அதை ஓங்கி வளர செய்து அதன் மேலே ஏறி நின்று அவன் கண்காணிப்பான், காவலாளி. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்மை கண்காணிக்கிறவராக இருக்கிறார். நம்ம எல்லா நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். எப்படி அந்த திராட்சை தோட்டத்தின் நடுவிலே ஒரு அத்தி மரம் இருந்ததோ, அது மாதிரி நம்ம குடும்பத்தின் நடுவிலே, சபையின் நடுவிலே ஆண்டவர் இருந்து நம்ம எல்லா தீங்குக்கு விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொல்லி. பிரியமானவர்களே, நீங்க எப்படிப்பட்ட தீங்கு இன்னைக்கு கண்டு கொண்டிருக்கிறீங்க, பயந்து கொண்டிருக்கிறீங்க?
பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, துக்கிக்காதீங்க, வேதனை கொள்ளாதீங்க. கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அருமையானவர்களே, நம்முடைய நடுவில் இருக்கிற கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார், பராக்கிரமசாலியாயிருக்கிறார், பயங்கரமானவராயிருக்கிறார், அன்புள்ளவராயிருக்கிறார். ஆக அவர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்க வல்லவராயிருக்கிறார். ஆகையினாலே இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த தீங்கை கண்டு நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்க நடுவிலே இருக்கிறார். மோசேயோடு இருந்த கர்த்தர் யோசுவாவோடு பேசுறாரு. யோசுவாவே, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நம்மோடு ஆண்டவர் பேசுறார். மோசேயோடு இருந்த கர்த்தர், யோசுவாவோடு கூட இருந்த கர்த்தர், அவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மையும் தீங்குக்கு விலக்கி, சத்துருடைய கைகளுக்கு விலக்கி நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். ஆக எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசிங்க, பயப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you.